விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள். ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு ராசிநாதனான சுக்கிரன் ரிஷபத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது சிறந்த அமைப்பு. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, ராசி வலுவாக உள்ளது அப்படின்றத காட்டுது. ராசி வலுவாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரனோட தன்மைகள் என்ன? மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்ம உடம்புல எப்பவுமே ஹார்மோன்ஸ், மன மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் எது? டோப்பமைன், ஆக்சிடோசன், இது மாதிரியான நல்ல ஹார்மோன்கள் உற்பத்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்களோட அதிகரிப்புனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, உடல் வனப்பு அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி கூடும். அந்த டாக்ஸின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் உடம்பை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ அழகு கூடும் அப்படின்னு சொல்லலாம், கவர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம், மன மகிழ்ச்சி மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8ஆம் அதிபதியான குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த ஆடி மாதம் முழுக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் கையில் அதிகமாக இருக்கிறது. இது மாதிரியான தன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் தூர இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தில் எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னா, ஏதாச்சும் எல்ஐசியிலேருந்து பணம் வர்றது, அல்லது மூதாதையர்களுடைய சொத்துக்கள் அதை விற்பது மூலமாக ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது விற்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உழைப்பு இல்லாமல், குறிப்பாக உழைப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய தன வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த ஆடி மாதத்தில். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்க்கமான முயற்சிகள் செய்வீங்க, திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்றத காட்டுது. இளைய சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் அரசு தொடர்புகள், அரசு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தன்மை உண்டு. அவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். தாயை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனங்கள் தேவைதான். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு இருக்கிறது, சத்து பத்தாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நலிவு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால் அம்மாவின் ஆரோக்கியத்தை கவனமாக கவனிச்சுக்கணும், உங்களுக்கும் பார்த்துக்கணும். சரி, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமானது அல்லது குலதெய்வ வழிபாடு, ஒரு சிலர் வெளி இடங்களுக்கு, தூர இடங்களுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு இறை வழிபாட்டிற்காக. ஸோ இந்த தன்மைகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நிலை உண்டு. மகிழ்ச்சியாக விட்டு கொடுங்க, குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்காக. தொழில் அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது அப்படிங்கிறது தொழிலில் புது முயற்சிகள் போடுவீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இந்த ஆடி மாதம். சுக்கிரன் பெயர்ச்சியும் உங்களுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய 26/7/2025 அன்னைக்கு வரக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சியும் 2ஆம் இடத்துக்கு போகிறது. எதை காட்டுகிறது அப்படின்னா, மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்கிற அந்த தன விருத்தி அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகவே எடுத்துக்கலாம் எல்லா வகையிலையும்.